பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான காலை விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களுக்கு நீர் கொடுக்கிற வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் கடந்து போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். என்றும் நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையெல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நீ துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். என்றும் நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. என்றும் நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். யோபின் புத்தகம் 42 அதிகாரம் 2 வசனத்திலே யோபு கர்த்தரிடத்திலே பேசினதாக பிரதியுத்தரமாய் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, 18 ஆண்டுகளாக உபத்திரவத்தை, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட உபத்திரவத்தை சகித்து வாழ்ந்தவர் யோபு. ஆனால் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் ஆண்டவரை அவர் ஒருபோதும் இகழ்ந்து பேசாமல் அவர் வல்லவர் என்று கூறுவதை நாம் பார்க்கும் பொழுது அந்த உபத்திரவத்தை தனக்கு ஒரு நல்ல அனுபவமாக அவர் உணர்ந்திருந்தார் என்பது நமக்கு புரிகிறது அல்லவா? இல்லைன்னா அவர் மனம் நொந்து பேசியிருக்க வேண்டும். ஆனால் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நீர் வல்லவர் என்று சொல்லுகிறார். வேதத்தில் யோபுவை குறித்து 4 சாட்சிகள் கர்த்தர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவரை நீதிமான் என்று அவர் சொல்லவில்லை. அது மட்டுமல்லாமல் யோபு 32 அதிகாரம் 1 வசனத்தில் யோபு தன் பார்வைக்கே நீதிமானாய் இருந்தபடியால் என்று சொல்லுகிறதை பார்க்கும்போது அவர் தன்னை நீதிமானாக நினைத்து வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே தன்னை கர்த்தருக்கேற்ற நீதிமானாக மாற்றவே தனக்கு இந்த உபத்திரவம் அனுமதிக்கப்பட்டது என்பதை உணர்ந்ததினாலே தான் அவர் சொல்லுகிறார், தேவரீர் என்னை நீதிமானாக்குவதற்காக நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருந்தீர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படவே இல்லை என்று அவர் உணர்ந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே மிக முக்கியமான கர்த்தரது செய்கை எதுவென்றால் அவர் நமக்கு ரட்சிப்பை அளித்து நம்மை நீதிமானாக நிறுத்துவதுதான். இது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவரை ரட்சிக்க சித்தம் கொண்டு எப்படியெல்லாம் காரியத்தை செய்து முடித்தார் என்பதை இன்றைக்கு அந்த மகத்துவமான ஒரு செய்கையை குறித்து ஒரு சாட்சியை நாம் கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஒரு வெளி ஊரிலே என்னுடைய ஊழியத்தை நான் முடித்துக்கொண்டு வீடு வந்து சேர்கிற வேளையில் எனக்கு என்னுடைய கிளை போதகர் அவர் ஒரு ஃபோன் பண்ணார். என்ன சொன்னார்னா, பாஸ்டர் நீங்கள் நாளைக்கு தாம்பரம் வர முடியுமா என்று கேட்டார். சரி, தாம்பரத்துக்கு எதுக்கு பதில், இப்போ தான் நான் ஊர்லேருந்து வந்து கொண்டிருக்கேன், காலையில் வந்து சேர்ந்த உடனே ஏன்னா வந்து சேரவே எனக்கு ரொம்ப லேட் ஆகும், ஏன்னா நான் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறேன். சரி சொல்லுங்கள், நான் வந்துடுறேன். இல்லை பாஸ்டர், ஒருத்தர் ரொம்ப சாக கிடக்கிறார், நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு அம்மாவுடைய கணவனார் இருக்கிறார், இருந்தாலும் நம்ம தாம்பரம் போய் தாம்பரத்துலேருந்து இன்னொரு வண்டி பிடிச்சி நான் போய் அவரை பார்த்து அவருக்கு ஒரு ஜெபம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னார். சரி, சிக்கா இருக்கிறாரே, அப்போ கட்டாயம் நம்ம போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னுடைய கஷ்டத்தை நான் பார்க்காதபடி வந்து சேர்ந்த போது எனக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட சரியான தூக்கம் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னை நீ போ என்ன சொல்லி கொண்டிருக்கிறார். எனவே ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அந்த நாளிலே நான்
விடியற் காலையில் வந்து சேர்ந்த உடனே உடனடியாக புறப்பட்டு நான் தாம்பரம் வந்து சேர்ந்தேன். அங்கேருந்து பாஸ்டரம் வந்தாங்க. நாங்கள் 2 பேருமா சேர்ந்து அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி ஒரு இடம் போய் இறங்கி அந்த இடத்துலேருந்து இன்னொரு ஆட்டோ பிடிச்சி இப்படி 3-4 விதமான டிராவல் நாங்கள் முடிச்சு போய் அந்த வீட்டுக்கு போய் சேரும்போது படுத்த படுக்கையிலே ஒரு வயதானவர் இருக்கிறதை நாங்கள் பார்த்தோம். அவங்களுடைய மகள் அந்த இடத்துல இருந்தாங்க. மகளுடைய குடும்பம் இருந்தது. அப்போ சொன்னாங்க, அப்பா மரணப்படுக்கைக்கு போயிட்டு ஒரு ஸ்டேஜில் இருக்கார் பாஸ்டர், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அப்போ நான் பார்த்தேன், மரணப்படுக்கையில் இருக்கிறவருக்கு ஜெபம் படிச்சுக்கா நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்திருப்பார். இருக்காதுன்னு சொல்லிட்டு, சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் ஜெபிக்க டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் ட்ராவல் பண்ணி வந்ததுனால எனக்கு ஜெபிக்க கூட நேரம் இல்லை, நான் உள்ளே போய் நான் ஜெபிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஒரு அறைக்குள்ளே போய் நின்று நான் ஜெபித்த விடையிலே கர்த்தர் சொன்னார், அவருக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக தான் இன்றைக்கு நான் சித்தம் கொண்டு உன்னை வர வைத்திருக்கிறேன். அதனால் நீ போய் அவருடைய காதிலே ரட்சிப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை நீ சொல் என்று சொன்னார். நான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தவங்கள்ட்ட சொன்னேன், அம்மா உங்கள் அப்பாவுக்கு காதில் ரட்சிப்பு குறித்து, ஏன்னா அவர் கத்தோலிக்கராக இருக்கிறாரு, இந்த வேற ஸ்டேஜில் இருக்காரு, அவருக்கு சொன்னால் புரியுமா அப்படின்னாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, அவருக்கு காதும் கேட்க மாட்டேங்குது, ஆனால் அவருக்கு எந்த விதமான சொரணையும் இல்லாமல் படுத்துக்கிட்டு இருக்காரு, படுத்த படிக்கையாகவே இருக்கிறார் பாஸ்டர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ காது கிட்ட போய் காதுக்குள்ள ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ அவசியம். ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் இருக்கிற அந்த மகன் தன்னுடைய விக்கிரக ஆராதனை எல்லாத்தையும் விட்டு மனுஷர்களை தெய்வமாய் வணங்குகிற காரியங்களை விட்டா அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு சுகத்தை நான் கொடுப்பேன் என்பதை குறித்து, அவருக்கு ஞானஸ்தானத்தை குறித்தும் கொஞ்சம் ஆழமாக நீ சொல்லு என்று சொன்னார். இவ்வளோ பெரிய மேட்டரை காதால காரியத்தை கேட்க முடியாத ஒரு மனுஷனுக்கு எப்படி சொல்றதுன்னு ஒரு நிமிஷம் நான் தயங்கினாலும் என் ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் நடத்துகிறதை நான் புரிந்து கொண்ட உடனே நான் கஷ்டத்தை பார்க்காதபடி ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு படுக்கையில் இருந்த அவருடைய காதுக்குள்ளே என் கையை வைத்து மூடிக்கொண்டு, ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு எவ்வளவு அவசியமானது, ஆண்டவருக்கு பிடிக்காத அந்த விக்கிரக ஆராதனை விட்டு விலகும் பொழுது எப்படி நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் நமக்கு கூட்டி கொடுக்கிறார் என்பதை குறித்து என்னுடைய சாட்சியோடு ஒரு அரை மணி நேரம் அவருடைய காதுக்குள்ளே நான் பேசி கொண்டிருக்கேன். ஏன்னா பக்கத்தில் நிற்கிறவங்க எல்லாம் வேடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இது என்ன செவிட்டு மனுஷன் மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கிற இவர்கிட்ட போய், அதுவும் மரண படுக்கையில் இருக்கிற இவர்கிட்ட போய் இப்படி ரட்சிப்பை குறித்தும் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் மரண தருவாயில் தன்னை ரட்சித்தார் என்பதை இந்த பாஸ்டர் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னை குறிஞ்சு பார்த்தாங்க. நான் கை சையில காட்டிட்டு கொஞ்சம் விட்டுடுங்க, எனக்கு ஆண்டவர் பேச சொல்றாங்க. பேசி நான் முடித்து எனக்கு அருமையான பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. அதுவரையில படுக்கிறவர் சட்டுன்னு எழுந்து உட்கார்ந்தார். எனக்கு மகா ஆச்சரியமாய் போய்விட்டது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எழுந்து உட்கார்ந்து அவர் பேச ஆரம்பிக்கிறப்ப அவர் கேட்டேன், ஐயா நான் இவ்வளவு நேரம் உங்க காதுக்குள்ள நான் பேசுறது கொடுக்க கேட்டுச்சா? எனக்கு நல்லா கணீர்னு கேட்டுச்சு பாஸ்டர், எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது படுக்கையில் இருந்தாரு, அடுத்த செகண்ட் எழுந்து உட்காந்து ஞானஸ்தானம் கொடுங்கன்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் கேட்டேன், என்னங்க நீங்கள் எல்லாம் கேத்தலிக்ஸாக இருக்கீங்க, கொடுக்கலாமா? அவங்க சொன்னாங்க, அவங்க மகன் சொன்னாங்க, நாங்களாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் ஐயா, அம்மாவும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, இவர் ஒருத்தர் தான் அப்படி முரட்டாட்டமாக இருக்கிறாரு அப்படின்னு பேசி கொண்டிருக்கும் போது பூர தேசத்திலிருந்து அமெரிக்கா என்று நினைக்கிறேன், அங்கிருந்து ஒரு ஃபோன் கால். அதாவது படுக்கையில் இருந்தார் பாருங்க, எழுந்து உட்கார்ந்தாரு. அவருடைய இளைய மகள் பேசி அவங்க பாஸ்டர் வந்திருக்காங்களான்னு கேட்குறாங்க. அப்போ நான் அவங்க ஃபோன் என்கிட்ட கொடுத்தாங்க. நான் வாங்கின உடனே, பாஸ்டர் தயவு செய்து அவருக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்துருங்க, இந்த ஞானஸ்தானம் தான் அவருக்கு மறுவாழ்வை கொடுக்க போகுது என்பதை கர்த்தர் என்னோடு பேசினதுனால இப்போ எனக்கு ஃபோன் வந்தது, நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அதனால லைனில் உங்களோட நான் வந்து பேசுகிறேன், தயவு செய்து அவருக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னாங்க. உடனே அவரை அந்த நாளிலே ஆயத்தப்படுத்தி ஒரு சேரில், அங்கே எங்கே நான் போகிறது, எந்த சர்ச்சும் இல்லை, ஒரு சேரில் உட்கார வச்சு அவருக்கு அந்த நாளிலே கொஞ்சம் சுடு தண்ணியை காய்ச்சி அந்த நாளிலே அவருக்கு என்ன சிக்காப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த நாளிலே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் பெறுவதற்குண்டான அனுபவமாய் அவரை முழுவதுமாய் அன்றைக்கு அந்த நாளிலே அது ஒரு திருமுழுக்கை அவர் எடுக்க கர்த்தர் அந்த நாளிலே கர்த்தர் கிருபை செய்தார். அதை எடுத்து முடித்த அடுத்த வாரம் நான் அவரை குறித்து கேள்விப்பட்டேன். என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஆச்சரியமான ஒரு காரியத்தை சொன்னாங்க பாஸ்டர். அது என்னதான் நடந்ததுன்னு தெரியல, தேவனுடைய பெரிதான ரட்சிப்பு அவருக்கு பூரணமான ஒரு சுகத்தை கொடுத்து இன்னைக்கு எங்க அப்பா 2 வீலர்ல சந்தோஷமாய் வண்டி ஓட்டிக்கிட்டு வெளியே சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். குமாரன் விடுதலை ஆக்கினால் நிஜமாகவே இது மெய்யான விடுதலை என்பதை அநேகர் பார்க்கும்படியாக ரட்சிப்பின் மூலமாக ஒரு வல்லமையான ஒரு காரியத்தை கர்த்தர் நடப்பித்து அவரை ரட்சித்து சேர்த்து கொண்டால் அவருக்கு சுகத்தை கொடுத்தார் என்று ஒரு சாட்சியை கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய செயல்களிலே மகத்துவமானது அவர் நமக்கு கொடுக்கிற ரட்சிப்பு தான். அதை ஒருபோதும் எத்தனை பேர் தடை செய்தாலும் அதை எப்படி யாருக்கு எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டுமோ அந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறதை இன்றைக்கு இந்த சாட்சியின் மூலமாய் நாம் கேட்டோம். எனவே யாருக்காவது நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா சோர்ந்து போயிடாதீங்க. அவங்க ரட்சிப்பு மிக சமீபமா இருக்குது என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்காக நீங்க ஜெபிங்கள். கர்த்ததாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து நம்மை நடத்துவாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளில் கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காய் சாட்சிக்காய் உமக்கு நன்றி ராஜா. தேவரே, நீர்
சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக எங்களுக்கு லட்சியத்தை அருளுகிறது ஒருவரும் தடை செய்ய முடியாது என்பதை இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஐயா. கர்த்தாவே, எப்பேற்பட்ட உபத்திரவமாக இருந்தாலும் அந்த உபத்திரம் எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு பொறுமையாய் இருந்த அந்த பெரிதான மீட்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்து தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.